Hi friends, welcome to Kutty Jofina English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் பேசுகிறது உனக்கு கேக்குதா? இப்போ நம்ம ஃபோன் பேசும்போதெல்லாம் சொல்வோம்ல, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்லாம் சொல்லி கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா Can you hear me? Can you hear me? Can you hear me? Can you வந்து உங்களுக்கு, ஹியர் மீ அப்படின்னா கேட்குதா, அதாவது ஹியர் அப்படின்னா வந்து கேட்குது அப்படின்றது அர்த்தம். கேன் யூ ஹியர் மீ அப்படின்னா வந்து நீ வந்து ஒரு கொஸ்டினாக வந்து கேட்குறதுனால எனக்கு வந்து உங்களுக்கு வந்து கேட்குதா அப்படின்ற மாதிரி அர்த்தம். செகண்ட் வேர்ட், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு யாராவது கேட்கும்போது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நத்திங் எல்ஸ் அப்படின்றது, நத்திங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எல்ஸ் அப்படின்னா வந்து வேறு, வேறு அப்படின்றது அர்த்தம். அதனால்தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வந்து அப்படியே வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட், எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போது வந்து எனக்கு இது எல்லா விஷயத்தை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நோ எவ்ரி திங். ஐ நோ எவ்ரி திங். ஐ நோ எவ்ரி திங். ஐ அப்படின்னா வந்து எனக்கு, இல்லை வந்து தனியாக வந்து சொல்லும் போது நான் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு அப்படின்ற மாதிரி தான் மீனிங். நோ அப்படின்னா வந்து தெரியும். எவ்ரி திங் அப்படின்னா வந்து எல்லாம். ஐ நோ எவ்ரி திங், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு தெரியாது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. ஐ அப்படின்னா வந்து எனக்கு, இல்லைன்னா வந்து நான் அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். டோன்ட் இந்த இடத்துல வந்து ஐன்றதுக்கு எனக்குன்ற மாதிரி தான் அர்த்தம். டோன்ட் அப்படின்றதுக்கு தனியாக வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா செய்யாதே அப்படின்ற மாதிரி அர்த்தம். நோ அப்படின்னா வந்து தெரியும். இந்த இடத்துல வந்து டோன்ட் நோ அப்படின்னு கொடுத்துருக்கனால தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திரும்பவும் முயற்சி பண்ணு. திரும்ப வந்து ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ட்ரை அகெயின். ட்ரை அகெயின். ட்ரை அப்படின்னா வந்து முயற்சி பண்ணுறது, அகெயின் அப்படின்னா வந்து திரும்பவும், அதுதான் இங்கே ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது என்னுடையது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இது வந்து ஒரு பேனா ஏதாவது ஒரு பொருளை பார்த்து சொல்லுவோம்ல, இது என்னுடையது, இது வந்து என்னுடைய பொருள் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் மைன். இட்ஸ் மைன். இது, இட்ஸ் அப்படின்றது இது, மைன் அப்படின்னா வந்து என்னுடையது, இட்ஸ் மைன். நெக்ஸ்ட் வேர்ட், ரொம்ப சாப்பிடாத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஓவர் ஈட். டோன்ட் ஓவர் ஈட். நெக்ஸ்ட்டு டோன்ட் ஓவர் ஈட். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாத அப்படின்றது அர்த்தம். ஓவர் ஈட், ஓவர்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஈட் அப்படின்னா சாப்பிடு. இது வந்து டோன்ட்னு யூஸ் பண்ணியிருக்கனால சாப்பிடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஓவர் ஈட், ரொம்ப சாப்பிடாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட், எவ்வளவு. இப்போ ஏதாவது ஒரு பொருளை பார்க்க வந்து கடையில் போய் கூட கேட்போம்ல, இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா ஹவு மச். ஹவு மச். லாஸ்ட் சென்டென்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லும் போதோ இல்லை ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா a few days ago. a few days ago. a few days. fewனா வந்து கொஞ்சம், டேஸ் அப்படின்னா வந்து நாள், ago அப்படின்னா வந்து முன்னாடி. a few days ago அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்,
நெக்ஸ்ட்டு ஸ்போக்கன் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் கூட எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எம்எஸ் வேர்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த வீடியோக்கான லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.